புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகம், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று காலை அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு எதிர்க்கட்சி சார்பில் பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்றும் நேர்மையாக தேர்தல் நடைபெறவில்லை என்றும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய நிலையில் தற்போது புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த அவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்றும் தேர்தல் துறை எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாங்கள் தொடர்பு கொண்டு பல்வேறு புகார்கள் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் தங்களிடம் ஆதாரம் உள்ளதாகவும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து புதுச்சேரியில் பணம் வழங்குவதை தடுக்க வேண்டும், பறக்கும் படை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக இதுக்கு அதாவது இந்திய தேர்தல் ஆணையமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செயலாக இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தும் துறையினுடைய செயல்கள் இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கலந்து ஆலோசித்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இவங்க பணம் கொடுத்ததற்கான ஆதாரத்துடன் வீடியோவெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவரிடம் காட்டி தேவைப்பட்டால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடரும்.